ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு, கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். என்னது அவரையா சொல்றீங்க அப்படின்னு பலரும் கேட்கிற மாதிரி அவரே தான் அப்படின்னு பாஜகவின் முக்கிய கூட்டாளியா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ராகுல் பக்கம் தாவ போறாரு. 2 பேருக்கும் ஒரு கூட்டணி நடக்க போது, இதன் மூலம் தேசிய அரசியல்ல முக்கிய திருப்பம் ஒண்ணு அரங்கேற போகுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதற்கு நிறைய காரணங்களும் அடுக்கப்படுது. அதை பத்தி விரிவா பேசுவோம். அதே மாதிரி தமிழக அரசியல்ல துரைமுருகன் நீங்க அங்க இருக்க கூடாது, என் கூட வந்துருங்க அப்படின்னு எடப்பாடி திடீர்னு ரொம்ப பாசமா அவர் மீது பேசுறாரு. அதற்கான காரணங்கள், அப்புறம் வழக்கம் போல ஓபிஎஸ், டிடிவி, நயினார், எடப்பாடி இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். அதாவது இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள்லாம் திமுக பக்கம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இதுதான் தமிழக அளவுல பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற சமயத்துல இதை எடப்பாடி பழனிசாமி டைவர்ட் பண்ண பார்த்தாரா, இல்ல உண்மையிலேயே அக்கறையோட துரைமுருகன் விசாரிக்கிறாரா, அதெல்லாம் டைவர்ட் பண்ண பார்த்தாரா, உண்மையிலேயே துரைமுருகன் மீது அக்கறையோட பேசினாரான்னு தெரியல. நேற்றைக்கு துரைமுருகனோட சொந்த மாவட்டம் அந்த வேலூர், திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, அங்க எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போதுதான் துரைமுருகன் அவர் ரொம்ப பாவங்க. ஆக்சுவலா துரைமுருகன் அதிமுக சைட்ல இருந்து இருக்கணும், அதிமுக சைட்ல இருந்தாங்க அப்படின்னா இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருப்பாரு. திமுக சைட்ல இருக்க போய்தான் அவர் பொக்குன்னு உட்காந்துருக்காரு சட்டமன்றத்துல, பொக்குன்னு உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு. அதாவது சட்டமன்றத்துல மிக மூத்த உறுப்பினர் துரைமுருகன் தான், அவரையே திமுக இப்படி வச்சிருக்காங்க. அதனால திமுகல ஜனநாயகமே கிடையாது, திமுகல எந்த விதமான தகுதி இல்லாம தான் உதயநிதி டெப்டி சிஎம்மா வந்திருக்காரு. ஆனா எல்லா தகுதியிலும் துரைமுருகனுக்கு இருக்கு, ஆனா அவரால் டெப்டி சிஎம்மா வர முடியல. இதுதான் திமுக நிலை. இது அதிமுகவுக்கு பொருந்துமா? மிக மூத்த உறுப்பினர் பொன்னையன் சொல்லுவாங்க. பொன்னையன் அவர் என்ன நிலைமையில இருக்காரு அதிமுகல? இல்ல, அரசியலுக்காக இப்படி பண்ணிதான் ஆகணும், ஏதோ வகையில டைவர்ட் பண்ணும் இஷ்யூவை. அதனால எடப்பாடி பழனிசாமி துரைமுருகனை நோக்கி அவரோட சொந்த மாவட்டத்தில் இருந்து இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. துரைமுருகனை நோக்கி ஒரு வலை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவர் வரவும் மாட்டாரு. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியல் தீய பத்தி வைக்கணும் இல்லையா. பொன்னையனை விடுங்க, தம்பி துரை நேத்து பாத்தீங்கல்ல, சும்மா இருங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாமே பேசப்பொருளாகுது. இப்போயா எடப்பாடி துரைமுருகனை நோக்கி இப்படி ஒரு கரிசன பார்வையை வைக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, எடப்பாடி முடிந்த வகையில திமுக கூட்டணியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாமான்னு பார்த்தாரு. அதற்கு திமுக கூட்டணிகள் இந்த முறை இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, அதனால ஒருங்கிணைந்து நம்ம இங்கேயே இருந்துருவோங்கிற அடிப்படையில உறுதியா இருந்துட்டாங்க. அங்க எந்த சலசலப்பையும் ஏற்படுத்த முடியல. இப்போ கட்சிக்குள்ள டைவர்ட் பண்றலாம், அதுக்குள்ள எதுவும் பிரச்சனை பண்ணலாமான்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, துரைமுருகன் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக உள்ள துரைமுருகன் ஒதுங்கி இருக்காரா, ஓரம் கட்டப்பட்டிருக்காராங்கிற பிரச்சனை அவருக்கு ஏன், அவர் கட்சியில எதை கேட்டாலும் என்ன சொல்றாரு, நேத்து நடந்த பிரச்சனை மைத்திரே இருந்தது கூட உட்கட்சி பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு. இவரையே இன்னொரு கட்சியில மூக்கு நுழைக்கிறாரு. எங்க தலைவர் துரைமுருகன் எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டவர், எம்ஜிஆரால படிக்க வைக்கப்பட்டவர், எம்ஜிஆர் கூப்பிட்டே அதிமுகவுக்கு போகாத ஒருத்தர், என் தலைவர் கலைஞர்னு எம்ஜிஆர் கிட்டே சொன்ன நபரு, இப்ப இருக்கிற எடப்பாடி கூப்பிட்டா போயிட போறாரு. அதுவும் இல்லாம அவர் தான் சொன்னாரு, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லிட்டு தான் மு.க. ஸ்டாலினை செயல் தலைவர்ல இருந்து தலைவர் ஆக்குனாரு. உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாரு, சொன்னா இன்பநிதி கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. அவர் எந்த கிளர்ச்சியான ஒரு விஷயத்தையோ கட்சிக்குள்ள எந்த ஒரு வேலையோ அவர் பார்க்கல. ஆனா உங்களுக்கே அக்கறை அப்படின்னு இந்த சைட்லயும் இப்போ சத்தம் கேட்க தோணும். ஆனா இருந்தாலும் திமுகக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு போயிட்டு இருக்குல்ல. இப்ப சமீபத்துல கூட ஒரு பேச்சு அடிப்பட்டது என்ன அப்படின்னா, துரைமுருகனை மாத்த போறாங்க, அவரை ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு பதிலா வேற ஒருத்தர அந்த பதவி கொண்டு வர போறதா ஒரு பேச்சு அடிப்பட்டது இல்லையா. டிஆர் பாலுயோ அடிப்பட்டது இல்லையா, ஆராச பேர் கூட அடிப்பட்டது. இந்த மாதிரி ஒரு போட்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல. ஆனா அது குறித்து எந்த விதமான ஒரு விஷயமும் வெளியே வரல. அடிப்பட்டதுனாலதான் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு மூத்த தலைவர், ஏன்னா கடைசி 2 முறையும் ரொம்ப மார்ஜின்ல தான் ஜெயிச்சாரு. ஒவ்வொரு தேர்தலில் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். அதாவது இப்போ துரைமுருகனுக்கு மீண்டும் அந்த அடுத்த வர தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு வார்த்தையை இது பண்ணிருக்காரு, நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்லாம இது அப்பா மகன் கட்சி அவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, வாரிசா வருவாங்கன்னு. அப்போ ஜெயக்குமார் பையன் யாரு, ஓபிஎஸ் பையன் யாரு, அவர் எம்பி சீட் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க, அவங்க எல்லாம் யாரு, இப்போ ஓபிஎஸ் கூட இருக்காரு இல்லையா சபாநாயகரா இருந்து பி.ஹெச். பாண்டியனோட மகன், அவர் யாரு, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது.
இதெல்லாம் எல்லா கட்சியிலுமே வாரிசு அரசியல் இருக்கும். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்புல கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் முன் வைக்கிறாங்க. அதற்கு காலங்காலமா கொடுக்கக்கூடிய பதில் கொடுக்கப்படுது. கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அதை பத்தி கவலைப்பட்டுப்பாங்க. நீங்க கவலைப்பட வேணாம், மக்களுக்கு அதிருப்தி இருந்தா அவங்க வாக்களிக்க மாட்டாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு திமுக சார்பில் இந்த ஒரு வழமையான ஒரு பதிலும் கொடுக்கப்படுது. ஆமா, நேத்து இன்னொரு ஒரு பிரச்சாரம் என்ன எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு அப்படின்னா, சிறுபான்மையின மக்களை வந்து திமுக கண்டுக்க மாட்டாங்க, இதற்கு உதாரணமே வந்து அப்துல் கலாம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அவர் வேட்பாளரை நிப்பாட்டினாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அப்துல் கலாமுக்கு பாஜகவோட ஆதரவு இருந்தது. அதே டைம்ல அதிமுகவை ஆதரிச்சு வாக்கு போட்டாங்க. ஆனா அந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்துல் கலாமுக்கு எதிராக நின்ன வேட்பாளருக்கு தான் திமுக ஆதரவு கொடுத்தாங்க. அப்துல் கலாமுக்கே திமுக ஆதரவு இல்லாத பட்சத்துல எப்படி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு வந்து திமுக ஆதரவா இருக்கும்? அதனால வந்து நிச்சயமா அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும், சிறுபான்மை மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வேலூர் பெல்ட் என்பது அதிகமான இஸ்லாம் மக்கள் கொண்ட பெல்ட் இல்லையா? இஸ்லாமியர் மேல எவ்வளவு ஆர்வமா பாசமா இருக்காரு பாருங்க. இதே எடப்பாடி பழனிசாமி முத்தலாக் விவகாரத்துல என்ன பண்ணாரு, வக்ஃப் பில் சட்ட திருத்த மசோதாவில் என்ன நிலைப்பாடு எடுத்தார், நாடாளுமன்றத்தில் சிஏஏல என்ன எடுத்தாரு அப்படிங்கறதுல ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அன்வர் ராஜா ஏன் வெளியேறினாரு அப்படின்னு அவரே காரணம்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இப்படி நிறைய விஷயங்களை சுத்தி பேசப்படுறப்ப திடீர்னு இஸ்லாமியர்கள் மீது ஏன் பாசம், நீங்க சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்காங்க, அவங்கள ஆதரிச்சு சொல்றதுதான். அது மட்டும் இல்லாம அப்துல் கலாம் வந்து பல காலமா திமுக பதில் கொடுத்துருச்சு அதுக்கு. இது வந்து அரசியல் ரீதியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அது போக வந்து அவர் மீதான விமர்சனங்களும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் குஜராத் படுகொலின் போது அவர் ஏன் அமைதியா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்துக்கு அந்த நிலைப்பாடு. ஆனா அப்துல் கலாமை நாங்க தமிழர்களோட பெருமையா நினைக்கிறோம், இந்தியர்களோட பெருமையா நினைக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு இதுல இருக்கக்கூடிய திமுக இருக்க முக்கிய நபர்கள்லாம் சொல்றதையும் பார்க்க முடியுது. சோ ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் வைக்கக்கூடிய திமுக நேற்றைக்கு ஒரு மிக கொடூரமான கொடுமையான விஷயத்த ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை மாநகராட்சிக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிருந்த தூய்மை பணியாளர்களை வந்து வலுக்கட்டாயமா இரவோடு இரவாக நிறைய பேரை வந்து துன்புறுத்தி வேன்ல ஏத்தி கூட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அராஜக போக்க வந்து தமிழக அரசு எப்படி பண்ணும், திமுக அரசு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொந்தளிப்பு தான் இப்ப தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு 13 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை போராட விட்டுச்சு. 13வது நாள்ல நீதிமன்ற தீர்ப்பு வருது. அதன் நீட்சியாதான் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டிய நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்படுதுன்னா சொல்றாங்க. ஆனாலும் போலீஸுங்கிறவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத விமர்சனத்துக்கு நிறைய பெண்களை வந்து அடிச்சாங்க போலீஸ்காரங்க, கொடுமைப்படுத்தினாங்க, பஸ்ல போட்டு அடிச்சாங்க. அந்த நிலைமை தான், பெண் வழக்கறிஞர்கள் அந்த நிலைமை தான். ஒரு நபர் ஒரு இளைஞர் வந்து அதுல துள்ளுறாரு, அவரை பிடிச்சி மடக்கி உட்கார வைக்கிறாங்க. அவங்க போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்க வந்து பல முறை பேசிட்டோம், நீதிமன்றம் என்ன சொல்லுது, போராட்டத்துக்கு தடை சொல்லல, வேற இடத்துல போராடுங்கன்னு சொல்லுது, வேற இடத்துக்கு நம்ம ரீலோகேட் ஆயிங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க கேட்கல, இங்கதான் போராடுவோம்னாங்க. அப்ப வேற வழி இல்ல, நீதிமன்ற உத்தரவை நாங்க நடைமுறைப்படுத்தணும். அந்த அடிப்படையில் அவங்களை அப்புறப்படுத்த பலமுறை முயற்சி பண்ணோம். அதற்கு அவங்க செவிசாய்க்காதனால அவங்க இப்படி பலவந்தப்படுத்தி அவங்கள வண்டியில் ஏற்ற வேண்டிய தேவை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, திமுக தரப்புல என்ன மிகப்பெரிய ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்படின்னா, அந்த கூட்டத்துல வேற யாரோ ஊடுருவிட்டாங்க, வேற யாரோன்னு யாரு பிஜேபி சேர்ந்தவங்க ஊடுருவிட்டாங்க. அதுல அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் கோரா புகார் வைக்கிறது வந்து திமுக சேர்ந்தவர்கள் சொல்றேன், சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. ஆம்ஸ்ட்ராங் கட்சி சேர்ந்தவங்க, அப்புறம் ரஞ்சித்தினுடைய நீளம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து வேணும்னே அதை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்றாங்க. அதுல வந்து முதல்வர் பத்திலாம் தவறாக பேசப்படுது. உங்களுக்கு மெரினால இடம் வேண்டுமா வேண்டாமான்னு முதல்வர் மரணத்தெல்லாம் தொடர்புபடுத்தி பேசுறாங்க. தூய்மை பணியாளர்களோட போராட்டமா இருந்தது, அது வந்து அரசியல் ரீதியாக வெவ்வேறு காரணங்களுக்காக மாற்றப்பட்டுடுச்சு. இப்போ வந்து முதல்வர் அமைச்சரவையெல்லாம் கூட்டி தூய்மை பணியாளர்கள் வந்து கைவிட்டுற மாட்டோம், அவங்களுக்கு இத்தனை நிறைய இப்போ வந்து 3 லட்ச ரூபா லோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்காரு. நீங்க அதையும் கருத்துல கொள்ளணும். வெறுமனே தூய்மை பணியாளர்கள் மட்டும் இதை பார்க்கக்கூடாது, தூய்மை பணியாளர்களை தவறா வழி நடத்திருக்காங்க. இங்கிருந்து விஜய் வீட்டுக்கு போக முடிஞ்சிச்சு இவங்களால, அதாவது இவங்களும் அந்த மாதிரி டைவர்ட் பண்ணாங்க. விஜய் வீட்டுக்கு போறவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்த அமைச்சரை வந்து கிட்டத்தட்ட 7 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 7வது முறை நேற்று வந்து 3 மணி நேரம் அமைச்சர்களை காக்க வச்சாங்க, 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. சோ இதெல்லாமே பின்னணியில ஒரு அரசியல் சக்திகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே திமுக சொல்லிட்டு தான் வராங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும் போதப்படுதாதான் அவங்களோட மன குமுறல தொடர்ந்து கொட்டிட்டே இருந்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள். எங்களுக்கு வந்து இந்த இதுவே வேண்டாம், எங்களுக்கு வந்து நிரந்தர ஊழியர் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவே இல்லை. அந்த வாக்குறுதியை நம்பிதான் அங்க வந்து திமுக அரசுக்கு வாக்களித்து ஸ்டாலினை சீக்கிரமா கொண்டு வந்தோம். ஆனா இருந்தாலும் கொரோனா காலத்துல முதற்கொண்டு பல்வேறு காலகட்டத்துல நாங்க வந்து ஃப்ரண்ட் லைன் வேலை பார்த்திருக்கோம், எங்களை நிரந்தரமாக்குறதுக்கு எதற்காக இந்த அரசால முடியலன்ற ஒரு கோஷத்தை மட்டும் தான் எழுப்பிட்டு இருந்தாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம தனியார்ட்ட கொடுக்க வேண்டான்ற மாதிரி பல கோஷங்கள் எழுப்பப்பட்டாலும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நிச்சயமா திமுக அரசுக்கு மிகப்பெரிய சோதனையா தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த
நாட்கள் அந்த தொடர்ந்து போராட எதிர்க்கட்சிகள் ஆரம்பிச்சு பல சமூக ஆர்வலர்கள் எல்லாமே அங்க வந்து திரண்டு வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஊடுருவ வச்சது யாரு? நீங்க தானே. ஒரு 3ஆவது நாள்லயே போய் பேச்சுவார்த்தை பண்ணி தான் பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. இப்போ சென்னை மாநகராட்சிக்கு பக்கம் தான் போராட்டம் பண்றாங்க. மேயரோட ஆபீஸ் தான் அது. அமைச்சர்கள்லாம் வராங்கன்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் இன்ஃபேக்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை பார்க்காம போயிட்டாங்க, பின்பக்கமா கிளம்பி போயிட்டாங்க சேகர்பாபு எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க சொன்னது போல 3ஆவது நாளே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விட்டது திமுக அரசு தானே. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு போராட்டம் வந்து இவ்வளவு தீவிரமா பண்ண விட்டுட்டு அப்புறம் நீங்களே வந்து உங்க காவல்துறையை பயன்படுத்தி வலுக்கட்டாயமா உங்களை வேன்ல ஏத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி கூட்டிட்டு போற விஷயம் எல்லாம் எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்னு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதுல முதல்வர் வந்து கூலி படம் பார்த்தது விமர்சனத்துக்குரிய ஒண்ணா மாறிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஒவ்வொரு முறையும் அதுல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த முறை நயினார் நாகேந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போக அது பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. ஒரே மேடையில டிடிவி இபிஎஸ் நான் மேடை ஏத்து ஒரே மேடையில தோன்றுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல போக அது எடப்பாடி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வியா கேட்கிறப்ப எடப்பாடி டென்ஷன் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டுல நாங்க தாங்க பெரிய கட்சி, நாங்க தான் கூட்டணி தலைமை, நாங்க முடிவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதை டீல் பண்ணிருக்காரு. இது மீண்டும் கூட்டணிக்குள்ள ஒரு புகைச்சலை உண்டாக்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பாஜக டென்ஷன் ஆக மாட்டார், நம்மள்ட்ட தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆமா, செய்தியாளர்கள் தான் பாஜக அந்த நயினார் வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு, அப்பெல்லாம் கூலா சாப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கும்போது டக்குனு டென்ஷன் ஆயிடுறாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இவர்கிட்ட பேசாம நயினார் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், நயினார் வந்து ஒருங்கிணைத்துட்டு அந்த என்டிஏல இருக்கிறதுனால ஒருங்கிணைச்சு ஒரே மேடையில தோன்றுவாங்கிறது நான் ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்டா தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் எப்படியாச்சும் உள்ள இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருது மீண்டும். அது என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி கடைசியா ஓபிஎஸ் டெல்லியில இருந்து பேசி சமாதானப்படுத்தணும். ஆனா இது வரைக்கும் யாருமே அவர்கிட்ட பேசல, அதனாலதான் ஓபிஎஸ் ரொம்ப சூடா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் டீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தரப்புலயும் ரொம்ப ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிஜேபி தயவு செஞ்சு போக வேணாம்னு, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம், திமுக கூட போகலாம், பிஜேபி போக வேணாம், மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ள இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன், அப்புறம் PH பாண்டியன் மகன் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இவர் ஓபிஎஸ் 4 பேர் தானே எம்எல்ஏ. இதுல மற்ற 3 பேரும் ஒரு அணியில இருக்காங்க. ஓபிஎஸ் உள்ளிட்ட மற்ற 3 பேரும் ஒரு அணியில இருக்காங்க. வைத்தியலிங்கத்துக்கு திமுகவுடனான ஓபிஎஸ் நெருக்கம்ங்கிறது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீட்டுல ரைட் எல்லாம் விட்டுருக்காங்க, அதை எடுத்து சசிகலா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ அவரு நம்ம இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாராம். அதனால எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்து கூப்பிட்டாருன்னா எந்த நேரமும் வர தயாரா இருக்காராம். அவர் வாரிசு அந்த சொத்துக்களை பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இனிமே அவர் வந்து அரசியல் மூவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. இதுல முக்கியமா பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்காக எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்டாரா, இல்ல உண்மையிலேயே வந்து அஃபண்ட் ஆயிட்டாருன்னு பார்க்கணும். ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டிய கருத்தை கூட இருக்கலாம் இல்லையா. ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட அந்த கூட்டணியில பல கட்சிகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் 8 மாசம் தேர்தல் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு கட்சி வரப்போகுதுன்னு பாருங்கன்றாரு. அதுல ஒரு கட்சியா வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகளும் ஒரு அணியில இருக்கு. அதுக்கு மேல கட்சினா அது வாக்கு சதவீத அடிப்படையில சின்ன இருக்கும். அந்த கட்சியில ஒரு கட்சியா டிடிவி தினகரனோட கட்சி இருக்குமோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதையும் நான் தான் சொல்வேன், நீங்க எப்படி சொல்லலான்ற கோவப்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரோ அப்படின்ற பிரச்சனை கூட இருக்கலாம்ல. ஏன்னா பல கட்சிகள் வரும் அப்படின்னா எந்த கட்சி மீதி இருக்குப்போம், விஜய் வரமாட்டாரு, விசிகா வராதுப்போம், காங்கிரஸும் வராது. அப்படி இருக்கிற சமயத்துல அதிமுக பாஜக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கட்சி இருக்கு, அதையும் விட்டா அமமுக மட்டும் தான் இருக்கு. தினகரன் வந்தா மட்டும் தான் உண்டு, ஓபிஎஸ் வரமாட்டாரு. அப்படி இருக்கிற சமயத்துல சொல்றாரு, எடப்பாடி தான் சொல்ல மாட்டாரு. ஆமா, கூட்டணி எப்படா எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன் முடியும்னு காத்திருக்காங்க மேல டெல்லியில. முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரி கட்டிடுவாங்க அப்படிங்கறதான் கலை யதார்த்தமா இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் தேசிய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா, தற்போதைய ஆந்திரா முதல்வர், அவர் வந்து ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்காரு, ரகசிய சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு திரிய கொளுத்தி போட்டிருக்காப்புல. அது பத்திக்கிட்டு எரியுது அந்த சைட்ல. இதுல என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பேசுற மாதிரி மத்தியில பாஜக தனிப்பெரும் கட்சி கிடையாது, மைனாரிட்டி கட்சி தான். ஆனா அந்த ஆட்சியை நடத்துறதுக்கு 2 இன்ஜின்கள் இருக்குல்ல, டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த டபுள் இன்ஜின் யார் அப்படின்னா நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு தான். அவங்க தான் ஆட்சி இயக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கிற சமயத்துல ராகுல் காந்தி சமீபத்துல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஓட்டு திருட்டு என்பது நடந்திருக்கு, பல வழிகள்ல ஓட் சோரி, பல வழிகள்ல பல முறைகள்ல அந்த வாக்கு மோசடி என்பதை பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஆதரவா நின்றுதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா பல தகவலை முன்வைக்கிறார். இந்த மாதிரி ஒரே அட்ரஸ்ல வந்து 80 வாக்காளர் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம டபுள் என்ட்ரி, மல்டிபிள் என்ட்ரிஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா. அது வந்து தேர்தல் ஆணையத்திற்கும் ராகுல் காந்திக்கும் இடைப்பட்ட ஒரு மோதலா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா,
ராகுல் காந்தி வந்து இத்தனை விஷயங்கள் பத்தி பேசும்போது எதற்காக ஆந்திர பிரதேஷ் பத்தி பேச மாட்டாரு? அதாவது ஆந்திர பிரதேஷ்லயும் லோக்சபா தேர்தல் நடந்த சமயத்துலதான் சட்டசபை தேர்தல் நடந்தது. அந்த சட்டசபை தேர்தல்ல தான் சந்திரபாபு நாயுடுவும் பாஜகவும் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? இந்த ஒரு தேர்தலையும் முறைகேடு நடந்திருக்கு. இந்த ஒரு தேர்தலையும் வாக்கு திருட்டு என்பது அதிகமா நடந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேசத்துல கிட்டத்தட்ட 48 லட்சம் வாக்குகள் வந்து மோசடி பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அது 12% இருக்கு போல. டோட்டலா அந்த ஃபைனல் லிஸ்ட் வரும் இல்லையா? இந்த ஃபைனல் லிஸ்ட்ல வந்து 12% அளவுக்கு இங்க வாக்கு முறைகேடு நடந்திருக்கு. இதை பற்றி எதற்காக ராகுல் காந்தி ஒரு வாட்டி கூட பேசல அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல, அவர் மூலியமா சந்திரபாபு நாயுடோட டச்ல இருக்காரு. அவரும் சந்திரபாபு நாயுடு வந்து தொடர்ந்து பல முறை பேசிக்கிறாங்க. அதனால வந்து கூடிய விரைவில் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி வந்து வெளியில வந்து ராகுலோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை என்பது திறமையில போயிட்டு இருக்கு. அதனாலதான் இத்தனை மாநிலங்கள் பத்தி பேசும் ராகுல் காந்தி ஆந்திரா பத்தி மட்டும் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ஜெகன்மோகன் ரெட்டி வச்சிருக்காரு. இவர் சொல்றாரு இல்லையா, ராகுல் ஏன் வந்து ஆந்திராவை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் பிஜேபி பத்தி பேச மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் இப்போ வந்து காங்கிரஸ் தான் திட்டுறாரு, ராகுல தான் திட்டுறாரு. ராகுல் சரியில்லாத ஒரு நபர், அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி ராகுல திட்டுறாரு. இப்போ வச்சும் பிஜேபி பத்தி பேசுங்களேன் அப்படிங்கறதா பலருக்கும் தோன்றதா இருக்கு. அதுவும் பண்ணலாம் இல்லையா? ஆனா தேர்தல் ஆணையம் பாஜக கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் தேசிய அளவுல அரசியலா போயிட்டு இருக்க சமயத்துல உண்மைன்னு சொல்லுங்க, இல்ல பொய்ன்னு சொல்லுங்க. ரெண்டுமே இல்லாம ராகுல திட்டி இதுல என்ன நீங்க சொல்ற பாயிண்ட் படி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல சேரணும்ல. இப்ப நவீன் பட்நாயக் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ராகுலோட சேர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாய் திறந்துட்டாரு. ஆமா, ராகுல் காந்தியோட சேர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் கேரளாலையும் எல்டிஎஃப்பும் காங்கிரஸ் சேர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதே செல்லாதுன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேயும் ஒரு அணில திரண்டுறாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ராகுல் காந்தி விமர்சிக்கும் விதமா மீண்டும் பாஜக பக்கம் சாஞ்சிங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுக்குள்ளானதே பாஜக தான் சொல்றாங்க. அப்ப வந்து ஏதோ இதுல நிக்கணும்ல. இன்னொரு சந்தேகமும் இருக்கு அழகு. இப்ப பிஜேபியோட சந்திரபாபு நாயுடு இருக்காருன்னா அதுல அவருக்கு அவ்வளவு லாபம் இருக்கு. அமைச்சரவையில ஒரு கட்சியில உள்ளவங்க இடம் பெற்று இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இல்ல கூட்டணியில இல்ல காங்கிரஸ் கூட போய் சேராருன்னா காங்கிரஸ் கூட சேர்ந்து என்ன ஆக போகுது? ஆட்சி அமைக்க போறாங்களா? ஒரு பலன் இல்லாத ஒரு முடிவை கண்டிப்பாக ஒரு தேர்ந்தெடுத்த அதுவும் இந்த மாதிரி நல்ல பழந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா மத்தியிலயும் கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலேயே அவங்க ஆட்சி போயிட்டு இருக்க சமயத்துல காங்கிரஸ் வந்து ஆந்திராலயும் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல, சென்ட்ரலி செல்வாக்கு இல்ல. அப்படி இருக்கிற சமயத்துல பாஜக விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அததான் சந்திரபாபு நாயுடு மகனும் சொல்றாரு, இதெல்லாம் வெறும் வதந்திங்க, நாங்க வெளியே வரமாட்டோம்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்றாரு. இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி பாரு, நேத்தி வந்து தங்கமணி விவகாரத்துல நான் வரவே மாட்டேன்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொரு கட்சியிலும் இப்ப அடுத்து துரைமுருகன் சொல்லணும், எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. அது மாதிரி இப்ப இவர் சொல்றாரு, ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு நெருக்கடி உண்டு பண்றாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட அரசியல் பண்ணியாகணும். அவரை தோக்கடிச்சதே பாஜக இவரோட கூட்டணி தான். அந்த ஒரு கூட்டணி விமர்சிக்காம எதற்காக காங்கிரஸை டார்கெட் பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிகள் பழைய பகை இருக்கலாம். ஆமா. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும். இதுல இந்த வாட்டி நடந்திருக்குது தமிழ்நாட்டில் கடலூரில் ஆள்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். அதில் என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க ரூம் போய் திறந்துருக்காங்க. படுக்கறையில் ஒரு பாம்பு, அதுவும் நல்ல பாம்பு கிடந்திருக்கு. ஸோ அவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த அந்த ஆன்மீக உணர்ச்சியின் வெளிப்பாடா, கடவுளே நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. அது பார்க்குற பலருக்கும் வினோதமா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என்னதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அது நல்ல பாம்பு, அதுக்கு தெரியுமா அது கொத்திக்கிட்டுனா வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சில விஷயங்கள் சொல்றாங்க. சிலர் அதை விமர்சிக்கவும் செய்யறாங்க. அது அவங்க நம்பிக்கை, சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க, பார்த்தா இங்க பாம்பு இருக்கு. அது இயல்பாக ஒரு உணர்வெழுச்சி வரத்தானே செய்யும் எல்லாருக்கும். அந்த அடிப்படையில் அது பண்ணியிருக்காங்க. இது பெரிய அளவுல ஒரு செய்தியா மாறிட்டு இருக்கு. இப்ப இதுல இந்த சமீபத்துல இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்த் இந்தியா முழுக்க வெள்ளம் வந்துச்சு இல்லையா? அந்த வெள்ளத்தின் தொடர்பா பல நகரங்கள், பல கிராமங்கள் முழுவதுமா வெள்ள காடா காட்சி எழுத்த சமயத்துல தான் அங்க பாஜக அமைச்சர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து சாதாரண வெள்ளம் இல்ல, கங்கை தாயே உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது கங்கை நதியில தான் வெள்ளமே வந்துச்சு. வெள்ளத்தை தடுங்கன்னா அதை தடுக்க மாட்டேங்கிறீங்க. கங்கை தாய் வீட்டுக்கு கங்கை தாயே வீட்டுக்கு வந்திருக்காங்க, அது நீங்க கையெடுத்து கும்பிடுங்கன்னு சொல்லி பல பாஜகவினர்லாம் அங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து எங்களோட இருங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு போக மாட்டாங்கல்ல. கரெக்ட். இதுவும் ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு. நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.